ஷர்மிளா வணக்கம். விஜய் நடிப்பில் வெளியாக காத்துக் கொண்டிருக்கூடிய ஜனநாயகம் திரைப்படம் எப்போது வெளியாகும் என்ற பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. காரணம் அதில் தணிக்கை சான்று கிடைப்பதில் சிக்கல் இருக்கக்கூடிய காரணத்தால் ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 9ஆம் தேதி அன்று சென்னையில் மறு தணிக்கை நடைபெறுவதாக இருந்தது. அப்போது படத்தினுடைய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் என அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். கடந்த 9ஆம் தேதி மார்ச், அதாவது இந்த மாதம் 9ஆம் தேதி என்று மறு தணிக்கை நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் அப்போது எதிர்பாராத வகையில் அந்த மறு தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அதனால் அப்போது மறு தணிக்கை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் இதற்கு பிறகு எப்போது மறு தணிக்கை செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகாமல் இருந்தது. இந்த நிலையில்தான் நாளைய தினத்தில் மறு தணிக்கை செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்நிலையில்தான் ஜனவரி 9ஆம் தேதி அன்றே வெளியாகி இருக்க வேண்டிய திரைப்படம் தணிக்கை சான்று கிடைக்காமல் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய நிலையில் படம் இன்னும் வெளியாகாமல் இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக இருக்கும் நீதிமன்றம் சென்றது. அதற்கு பிறகு தனி நீதிபதி உடனடியாக தணிக்கை சான்று வழங்க உத்தரவிட்டிருந்தார். அதற்கு பிறகு அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு, மேல்முறையீட்டு வழக்கு என தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமே இந்த வழக்கை நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெற்றார்கள். அதற்கு பிறகு மறு தணிக்கை செய்ய சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது மறு தணிக்கை செய்யப்படும் என்றும், மறு தணிக்கை செய்யப்பட்ட பிறகு தேர்தல் தேதி தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் நாளை மறு தணிக்கை செய்தாலும் கூட தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் படம் வெளியாகுமா என்பது பெரிய சிக்கலாக தான் இருக்கின்றது. இந்நிலையில் தான் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி என்று வெளியாகின திரைப்படம் நாளை மறு தணிக்கை செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 9ஆம் தேதி அன்று மறு தணிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் அப்போது ஏற்பட்ட சிக்கல் காரணமாக செய்யப்படவில்லை. இந்நிலையில் நாளைய தினத்தில் ஜனநாயகம் திரைப்படத்திற்கான மறு தணிக்கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாளைய தினத்தில் மறு தணிக்கை செய்யப்பட்டாலும் கூட தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜனநாயகம் திரைப்படத்துக்கான வெளியீட்டு தேதி என்பது தேர்தலுக்கு பிறகுதான் இருக்குமா அல்லது அதுக்கு முன்னரே இருக்குமா என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. அதிகபட்சமாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கக்கூடிய காரணத்தால் தேர்தலுக்கு பிறகுதான், தேர்தல் நடத்தை விதிகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த படம் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஷர்மிளா.